அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கனாக்கா மகரம். காலபுருஷத்துக்கு 10வது இடம். பராபவ ஆண்டு பலனில் பொதுவாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து பொறுமை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பிளானிங் பண்ணுறீங்களா, அது வந்து டிசிப்ளின்டு பிளானிங்காக இருக்கணும். ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒரு டிசிப்ளின் பிளானிங்காக இருக்கணும். அதாவது எப்படின்னாக்கா சிறந்த ஒரு கரெக்டான பிளானிங்காக இருக்கணும். ஒரு ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் இந்த பிளான் இப்படி பண்ணால் தான் வந்து இது கரெக்டு அப்படின்ற ஒரு முறையான பிளானிங்காக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிளான் வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அண்டு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், திருப்பி ஸ்லோவாக இருக்கும். பொதுவாக வந்து ஒரு ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்றது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஸ்டெபிலிட்டியோட நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து எல்லாமே வரிசையாக பார்த்துலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹையர் எஜுகேஷன், ஹையர் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டாக அமையக்கூடியது. உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இந்த இதிலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். நிறைய நியூ லேர்னிங் இருக்கிறது கண்டிப்பாக அவசியம். உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆன்லைன் கோர்சஸ்லாம் நிறைய ஷார்ட் கோர்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். அண்ட் வந்து அடுத்தது வந்து ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கனாக்கா ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ். எலும்பு பார்த்திங்களா, எலும்பு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். எலும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள் எலும்பு இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா டீத்து இருக்குது. டீத்தும் வந்து ஒரு வகையில் எலும்பு தான். ஸோ அதில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பற்களில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும். அண்டு ஜாயின்ஸில் இந்த மூட்டு இதெல்லாம் இருக்கா பார்த்திங்களா, இந்த சின்ன சின்ன ஜாயின்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ஜாயின்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து பொறுமையாக இருங்க. அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஓவர் சன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்டு வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து தவிர்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. ஜாகிரதையாக இருக்கிறது வந்து போன்ஸில் மட்டும்தான் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக ஓட்டுங்க, வேகம் இல்லாமல் ஓட்டுங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி ஆக்சிடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா போன் இஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதில் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக ஜாபில் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு கடுமையான சோதனையாக இருக்கும். பட் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட், ஒரு பெரிய ரோல்லலாம் இருப்பாங்க பார்த்திங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தில் க்ரோத் இருக்கும். அண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சுமூகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மெயினாக வந்து கவர்மெண்ட், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டாக அமையக்கூடியது இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நியூவாக பார்ட்னர்ஷிப் டீட் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே வராங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு சேஃபர் செக்யூராக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து நிர்ணயிக்கிறதே வந்து அந்த டீடு தான். ஸோ அது எச்சரிக்கையோடு டீடெலாம் வந்து சைன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். கண்டிப்பாக க்ரோத் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுறவங்க அடுத்தது கேட்டகரி பார்க்கும்போது லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்குது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் க்ரோத் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரூ லவ் உங்கள் பர்சன் கிடைப்பாங்க. யார் உண்மையாக உங்களை நேசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஸ்டெபிலிட்டி இந்த ஆண்டில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேரீடான பர்சன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகமாகும். நியூவாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடியவங்களுக்கு புது வரன்கள் இந்த ஆண்டு அமையக்கூடிய ஆண்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த தாமதமாக இருந்தாலும் திருமணம் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். ரிலேஷன்ஷிப்பில் அன்பு அதிகமாகும். ஸோ இது வந்து இந்த ஆண்டில் பொதுவாக இருக்குது. அண்ட் திருமணமாகி ஃபேமிலியோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். குடும்ப சுமை அது கொஞ்சம் இருக்கும். அண்டு வந்து சில காசிப்ஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏளனம் செய்வாங்க. அவங்கள கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கலைனாக்கா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் யார் என்ன உங்கள் குடும்பத்தை பற்றி வெளியாட்கள் ஏதாவது பேசினாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுருங்க. அதுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதீங்க. அதாவது ரொம்ப அவங்கள வந்து வஞ்சிக்க வேண்டாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பியாண்டு டிக்னிட்டி அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் போயிட்டு சண்டை போடுறது தான் வந்து தவிர்க்கணும் அப்படின்றது சொல்கிறேன். அண்டு வந்து ப்ராப்பர் சேவிங்ஸில் இந்த குடும்பத்துக்கான சேவிங்ஸ் இது பண்ணணும். அப்படி சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து சேவிங்ஸ் ரொம்பவே முக்கியம். அண்டு திடீர் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் அதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக தவிர்க்கணும். அது வந்து லாஸை தான் வந்து உங்களுக்கு குறிக்கும். அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா சேலஞ்சஸ் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். அந்த பொறுமை இழக்கவே கூடாது. பொறுமை இழந்துட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ என்றைக்குமே பொறுமையோடு இருங்க, அது ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து டிப்ரெஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால் வந்து என்னதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதை மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து டிப்ரெஷன் ஆகாது. ஸோ அந்த மெச்சூரிட்டியை கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் வந்து பணம் விஷயத்தில் மணி மேட்டர்ஸில் யாரையுமே வந்து எக்ஸ்டர்னல் பர்சனை நம்பவே கூடாது. உங்களுடைய ஃபேமிலி பர்சன்ஸை மட்டும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் பர்சனை ட்ரஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கும். ஸோ அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் வந்து சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து முக்கால்வாசி இந்த மகர ராசியில் வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து சுமூகமாக முடியும். அண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து விரிவாக்கம் அடையும். அடுத்தது உங்களுக்கு ஹேபிட் சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஹேபிட் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து அந்த ஹேபிட்ஸ் மாறும். உங்களுடைய பேட்டர்ன்ஸ் மாறும், லைஃப் பேட்டர்ன்ஸ் மாறும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கோவில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், கோவில் குளங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் மேபி 1 or 2 இம்பார்ட்டண்ட் கோயில்ஸ் கூட போயிட்டு பெரிய பெரிய கோவில்கள், புராதன கோவில்களுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அது இந்த வருடத்தில் இருக்கும். அண்டு வந்து எந்த விஷயம் யோசித்தாலும் 2-3 வாட்டி யோசிக்கிறதுல தப்பில்லை. முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வருடம் வந்து அதுதான் நிதானமாக யோசித்து எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு நன்மையாக தான் கொடுக்கும். ஸோ வந்து
இதுதான் வந்து இந்த பரப ஆண்டு பொதுவான பலன்கள். நன்றி.